குழந்தைகளே, பாகம் 1 இல் மீராவுக்கு ஒரு சாமந்திச் செடி பரிசாக கிடைத்தது. ஆனால் அவள் அதை அக்கறையுடன் கவனித்துக் கொள்வதை நினைவில் வைத்திருப்பாளா? அடுத்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். அடுத்த நாள் மீரா தன் உற்ற தோழி சோனாவுடன் விளையாடுவதில் மும்முரமாகிவிட்டாள். அவர்கள் மணல் கோட்டைகளை கட்டி பாறைகளுக்கு வர்ணம் பூசி சூரியன் மறையும் வரை சிரித்து மகிழ்ந்தனர். செடிக்கு தண்ணீர் விட அவள் முற்றிலும் மறந்துவிட்டாள். மீரா மிகவும் பிஸியாக இருந்ததால் ஜன்னலை கூட ஒருமுறை பார்க்கவில்லை. அதற்கு அடுத்த நாள் அவளுடைய உறவினர் வந்திருந்தனர். அவர்கள் ஆற்றங்கரையில் மென்மையான பளபளப்பான கற்களை சேகரிப்பதில் மணிக்கணக்கில் செலவழித்தனர். களைப்புடனும் ஆனால் மகிழ்ச்சியுடனும் வீடு திரும்பினர். ஒரு நாள் கடந்தது. பிறகு இன்னொரு நாள். 3ஆம் நாளுக்குள் செடியின் பச்சை இலைகள் வாடத் தொடங்கிவிட்டன. மண் காய்ந்து வெடிப்புகள் விழுந்திருந்தன. மீரா கடைசியில் கவனித்தபோது அவளுடைய இதயம் கனத்தது. ஐயோ இல்லை என்று அவள் அழுதாள், வாடிய இலைகளை மெதுவாக தொட்டுக்கொண்டே. நான் உன்னை கவனிக்க மறந்துவிட்டேன். ஜன்னலுக்கு அருகில் இருந்த தனது கூண்டிலிருந்து அவளுடைய சிறிய பச்சை கிளி நண்பன் மித்து கீச்சிட்டது. செடிகள் நண்பர்களைப் போன்றவை மீரா. அவற்றுக்கு ஒவ்வொரு நாளும் அன்பு தேவை. மீராவின் கண்களில் கண்ணீர் திரண்டது. நான் வேண்டுமென்றே மறக்கவில்லை. நான் மிகவும் பிஸியாகிவிட்டேன். அப்போது அவளுடைய அம்மா தோட்டத்திற்குள் நுழைந்து மீராவின் சோகமான முகத்தை பார்த்தார். அவள் மீரா அருகில் அமர்ந்து ஒரு கையை அவள் தோள் மீது போட்டாள். மென்மையான புன்னகையுடன் அவள் சொன்னாள், மீரா, ஒரு செடியையோ அல்லது ஒரு வாக்கையோ நாம் எதையாவது கவனிக்க மறந்துவிடும்போது நாம் கெட்டவர்கள் என்று அர்த்தமில்லை. ஆனால் இது நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. தினசரி அன்பு மற்றும் கவனிப்பு போன்ற எளிய விஷயங்கள் கூட ஆழமான முக்கியத்துவம் வாய்ந்தவை. மீரா மெதுவாக தலையசைத்தாள், தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டே. அவளுடைய அம்மா தொடர்ந்தார், ஒரு கதை கேட்க விரும்புகிறாயா? நான் உன் வயதில் இருந்தபோது கேட்டது. அக்கறை, விசுவாசம் மற்றும் புரிந்து கொள்ளாமல் நாம் செயல்படும்போது என்ன நடக்கும் என்பதை பற்றியது. மீரா ஆர்வத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள். மீரா கண்களை அகல விரித்து நெருங்கிச் சாய்ந்தாள். ஒரு கதை ஆரம்பமாகிறது. ஆனால் இது அவளுடைய எல்லா கண்ணோட்டத்தையும் மாற்றக்கூடும். இந்த கதை என்ன? அடுத்து மீரா என்ன செய்வாள்? பாகம் 3 ஐத் தவறவிடாதீர்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மீராவின் கதைகள் போன்ற மேலும் பல மாயாஜால கதைகளுக்கு சந்தா செலுத்துங்கள்.